லக்ஷ்மி, உனக்கு தெரியுமா, நேத்து நைட்டு ஆகாஷ் என்கிட்ட வந்து, பாட்டி நாளைக்கு பூமி பூஜைய தென்றல் கையால பண்ணணும்னு என்கிட்ட பயந்து பயந்து வந்து சொன்னான். நானும் சரிப்பா தென்றலே பண்ணட்டோன்னு சொன்னேன். அப்போ அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு தெரியுமா? அது நீங்க பார்க்கல, நான் என் கண்ணால பார்த்தேன். இப்போ உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. என் பேரன் பல கோடி ரூபாய் போட்டு பூஜைய சந்தோஷமா பண்ண முடியாம முகமெல்லாம் வாடி போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இவ பண்ண ஒரு சின்ன தப்பு. இப்போ எத்தனை பேர் சந்தோஷம் கெட்டு போயிடுச்சு. இனிமே பொது இடத்துல இப்படி நடந்துக்காது. இடம் பொருள் பார்த்து நடந்துக்க. நீ பண்ண காரியத்துக்கு மொத்த பேர் சந்தோஷமும் கெட்டு போயிடுச்சு. பாட்டி, பூஜைக்கு நேரமாகுது. நீங்க வந்து உட்காருங்க பாட்டி. இல்லப்பா, தென்றல். எதுவும் சொல்லாதீங்க பாட்டி, எனக்கு நீங்க தான் முக்கியம். உட்காருங்க, வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க பாட்டி. தென்றல், நீங்க உட்காருங்க பாட்டி. சதமானம் பவதி சதாயி புருஷः சதேந்திரியாயுக்ஷேவேந்திரியே பிரதிஷ்டதி. தானியம் தனம் வசம் பகுபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு. Akash, I'm so sorry, Akash. பாட்டி, கிளம்பலாம்.
பொண்டாட்டியா வரணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். மத்தபடி அவ சம்பந்தப்பட்ட எல்லா நல்ல காரியத்திலையும் இடம் எனக்கு தான். அதை என் பேரனே நினைச்சாலும் மாத்த முடியாது. சந்தோஷமா நடக்க வேண்டிய பூமி பூஜை ஒரு மாதிரி சங்கடமா முடிஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த நிலாதான். இனிமேலாவது கொஞ்சம் பக்குவமா இருக்க பாரு. போலாம். லக்ஷ்மி, இவ பண்ண காரியத்துக்கு வீட்ல போய் இவள அடிச்சிடாத. ஆகாஷ், ஆகாஷ், தென்றல் வண்டி எடு. இப்படி பண்ண எங்களை அவமானப்படுத்துறதுக்குன்னே வந்து பண்ணிருக்கியா நீ? இனிமே இப்படி பண்ணுவியா? பண்ணுவியாடி? ஏன் இப்படி பண்ண? அவளை விடு. ஏன் இப்படி பண்ண? சொல்ல. ஏன் இப்படி பண்ணுற? சொல்லுடி. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ணல? உனக்கு எவ்வளவு தடவை தாண்டி சொல்றது? உனக்கு கொஞ்சம் கூட புத்தி வராதா? ஒன்னால நாங்க இன்னும் எவ்வளவு தாண்டி அவங்க கிட்ட இப்படி அவமானப்படுறது? அப்படி என்னடி உனக்கு? ஏண்டி இவளுங்களை பெத்த இதே வயசுல தானடி உன்னையும் பெத்த. இவளுங்க நல்லது எது கெட்டது எது தெரிஞ்சு நடக்கும் போது நீ மட்டும் ஏண்டி இப்படி கூறுகட்டத்தனமா நடந்துக்கிற? வேண்டாம். நான் என்ன வேண்டுனேவா பண்ண? பேசாதடி, பேசாத. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வியாக்கியானமா பேசுற. ஏமா இப்படி போட்டு அடிக்கிற? அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், அதுக்கு இப்படியே அடிப்ப? அடிக்கிறனா? என்ன நீ? எங்க இவளால நம்ம எல்லாரும் எப்படி அவமானப்பட்டவங்க. அந்த அம்மா சொல்ற மாதிரி என் வளர்ப்பு சரியில்லைதான். அதனாலதான் இவளால நம்ம எல்லா இடத்துலயும் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். எங்க இவகிட்ட நான் அப்பவே கேட்டதே இல்லையா? இந்த ட்ரெஸ் உனக்காக தான் வாங்கிருக்காளான்னு தென்னல் கிட்ட போன் பண்ணி கேளுன்னு சொன்னப்ப அவ என்ன சொன்னா?
நான் அக்கா கிட்ட போன் பண்ணி கேட்டேன், இதை எனக்காக தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னாலே இல்லையா? அடிக்காதீங்கம்மா. சின்ன பொண்ணுமா, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான்னு புரிஞ்சுக்காம அவங்க தான் மோசமா நடந்துக்கிட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு மேல நடந்துக்கிற. நிறுத்தடி. இந்த கிறுக்கச்சிக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? சரிடி, இவ ஆசைப்பட்டு தெரியாம அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டானே இருக்கட்டும். இருந்தாலும் நீ வீட்டுக்கு வந்ததும் அந்த ட்ரெஸ்ஸ காணும்னதும் நாங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது நீ இவகிட்ட போன் பண்ணி கேட்டத எங்க கிட்ட இவ அப்பவே சொல்லிருந்தானா நாங்க உடனே திரும்பி வந்து ட்ரெஸ்ஸ மாத்திட்டு இவளை கூட்டிட்டு போயிருந்திருப்பான்ல. அப்ப கூட கல்லூரி மங்கி மாதிரி தானே இவ உட்காந்துருந்தா. ஏமா தென்றல், அவதான் தெரிஞ்சோ தெரியாமலே உண்மையை மறைச்சிட்டானா, நீயாவது அம்மாவுக்கும் எனக்கு ஒரு போன் பண்ண விஷயத்த சொல்லிருக்கலாமே. ஆமாக்கா, அப்பா சொல்ற மாதிரி இந்த விஷயத்த நீ அப்பா கிட்டயே இல்ல அம்மா கிட்டயே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிருக்காது. நாங்க பாதியிலேயே திரும்பி வீட்டுக்கு வந்திருப்போம். நீயும் நிலா கிட்ட இருந்து இந்த ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிருக்கலாம். எனக்கு அப்ப இருந்த டென்ஷன்ல ஒண்ணுமே தோணல. எப்படி தோணும்? உனக்கு எப்படி தோணும்? ஏன்னா உன் தங்கச்சி பாசம் தான் உன் கண்ணை மறைக்குதே. நீ குடுக்கற இடத்தினால தான் இவ இவ்வளவு தூரம் ஆடிக்கிட்டு இருக்கா. பாக்க பாக்க அப்படியே கைய கால ஒட்டச்சு அட்டுக்குள்ள வைக்கணும். என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸுக்காக ஆகாஷும் ஆண்டாள் பாட்டியும் ஏற்கனவே அவ்வளவு திட்டாங்க. இப்ப நீ வேறயா? சின்ன பொண்ணு தானே, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான்னு அவங்களாவது இத பெருசுப்படுத்தாம விட்டுக்கலாம். ஆனா அந்த ஆண்டாள் பாட்டி எப்படா கேப் கிடைக்கும்னு பார்த்து நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்தலாம்னு பாக்குறவங்க. அவங்களுக்கு நிலா ட்ரெஸ்ஸ மாத்தி போட்டதுனால இல்ல கோவம், ஆகாஷ் என்ன பூமி பூஜையில உட்கார வச்சதுல வந்த கோவம். அதான் அத ஊதி பெருசாக்கிட்டு தேவையில்லாம நம்ம எல்லாரையும் டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க. போது நிறுத்த. இந்த விஷயத்துல மாப்பிளையும் ஆண்டாள் அம்மாவையும் குறை சொல்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது. ஏண்டி தென்றல், உன் மேல மாப்பிளைக்கு எவ்வளவு அக்கறையும் பாசமும் அன்பும் இருந்திருந்தா உன் கையால இந்த பூமி பூஜை பண்ண சொல்லி உனக்கு இப்படி ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருந்திருப்பாரு. அத நீ போட்டுட்டு வராம அவ போட்டுட்டு வந்தா அவருக்கு கோவம் வரதானே செய்யும். நீயே சொல்லு, நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தர் ட்ரெஸ் இன்னொருத்தர் போட்டா நமக்கு கோவம் வரதுல? அவரு பிறந்ததுல இருந்தே ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவரு. அவருக்கு இதெல்லாம் பெரிய அவமானம், தாங்கிக்க முடியாத அசிங்கம் தான். இத பாருடி, நீ முதல்ல அவர் மனச புரிஞ்சுக்கிட்டு அவர் மனச சமாதானப்படுத்த பாரு. அதை விட்டுட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காத. ஆமா தென்றல், இதுல தப்பியது சரியதுன்னு ஆராய்ச்சி பண்றதை விட மாப்பிள்ளையோட கோபத்தை எப்படி போக்கணும்னு நீ யோசிக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளையோட கோபம் நியாயமானது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ மாப்பிள்ளை கிட்ட பக்குவமா எடுத்து பேசி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருமா. என்னடி மன்னிப்பு கேப்பல்ல? அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறது தான் எனக்கும் சரின்னு தோணுதுமா. அவர்கிட்ட கண்டிப்பா நான் மன்னிப்பு கேக்குறேன். ஆனா இதுக்கு மேல நிச்சயமா அவளை ஒண்ணு திட்டக்கூடாது. அவளை இனிமே திட்டுறது அடிக்கிறது எல்லாமே அவ நடந்துக்கிற விதத்துலதான் இருக்கு. அதெல்லாம் கரெக்டா தான் நடந்துக்குவா.
பாக்குறேன். நிலா இங்க வா வா, அழக்கூடாது, விடு. தென்றல் தான் கால் பண்றா போல இருக்கு. அதான் இவன் இவ்வளவு கோவமா கட் பண்றான். கரெக்ட் ஆகாஷ், அவகிட்ட எல்லாம் நீ இப்படிதான் நடந்துக்கணும். ஆகாஷ், யாருப்பா திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? நீயும் கட் பண்ணிக்கிட்டே இருக்க. அட்டன் பண்ணி பேச வேண்டியது தானே? என்ன ஆகாஷ், எதுவுமே பேச மாட்டேங்கிற? யார் கால் பண்ணது? ஒருவேளை தென்றல் தான் கால் பண்ணாளா? அவதான் பாட்டி. அப்புறம் என்னப்பா, அட்டன் பண்ணி பேச வேண்டியது தானே? அவகிட்ட நான் எதுக்கு பாட்டி பேசணும்? அவளுக்கு யார் யாருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரியல. அப்படிப்பட்டவகிட்ட நான் என்ன பேசணும்? ஆகாஷ், நீ இன்னும் தென்றல் மேல அதே கோவத்துல தான் இருக்கியா? என்ன ஆகாஷ், சின்ன பிள்ளை மாதிரி இந்த சின்ன விஷயத்தை எதுக்கு இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிற? என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நடந்த பூமி பூஜையில நான் உங்களுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த தென்றலுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் தெரியுமா? அது அவளுக்கு தான் புரியலனா உங்களுக்குமா புரியல? ஆகாஷ், எனக்கு நல்லா புரியுதுப்பா. உனக்கு தான் சில விஷயம் புரியல. என்ன பாட்டி சொல்றீங்க? இனிமேலாவது அவளை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்து.